ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன். ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ லைக் பண்ணினா நிறைய கமல் சார் ரசிகர்கள் உள்ளே வருவாங்க. ஸோ சேனலோடைய க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சரி, தக் லைஃப் உடைய கலெக்ஷன்ஸ் என்ன தான் இருக்குது? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஏன்பா கலெக்ஷன்லாம் 50 கோடி கூட வரலப்பா அப்படின்ற மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க. டேய், தமிழ்நாடை மட்டும் கம்பேர் பண்ணாதீங்கடா. ஆண்டவர் அப்படின்றது உலக நாயகன். ஸோ ஓவர்சீஸ்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு படம். சும்மா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் ஆக மாட்டேது, அது இதுன்னு சொல்லி ஊட்டிகிட்டு இருக்கானுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளில் 100 கோடி ரூபா தொட்டுருச்சு. 4வது நாளில் 35-40 கோடி ரூபா. ஸோ கிட்டத்தட்ட 140 கோடி ரூபா 4 நாளில். ஸோ தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படியே நீ ஒரு 10 கோடி கரைச்சா கூட 130 கோடி ரூபா கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எக்ஸாக்ட் ஃபேக்ட்னு சொல்ல முடியாது. ஸோ ராஜ்கமல் நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வெளியிடணும் அப்படின்றதுனால ஒரு சில பேர் 50 கோடின்னு உருட்டிட்டு இருக்காங்க. டேய், 50 கோடி அப்படிங்கிறது கமலஹாசனுடைய படம் அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் வந்து 2021க்கு முன்னாடி நீங்கள் வச்சுக்கலாம். விக்ரம்க்கு அப்புறம் அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆன இந்தியன் 2 இருக்கட்டும், விக்ரமாக இருக்கட்டும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக் லைஃபாக இருக்கட்டும், மூணுமே வேகமாக 1000 கோடி ரூபா வரைக்கும் போகிறதுக்கான அந்த பொட்டன்ஷியல் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்க மக்களுடைய ஆதரவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் 100 கோடிங்கிறது ஈஸியாக வந்துடும். மேக்ஸிமம் முதல் 3 நாள் அவ்வளோதான். ஸோ 100 crores கம்மியாக பண்ணு அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னா அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்பாதீங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ படம் 130 கோடியிலேருந்து 140 கோடி ரூபா கலெக்ஷன் 4 நாள். மிஞ்சி போனால் 150, 160 முடியும். அவ்வளோதான். மற்றபடி இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், படம் வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி. இப்போ தான் நிறைய பேருக்கு இந்த படம் நல்லா இருக்குது, ஃபேமிலி ஆடியன்ஸ் சூப்பராக இருக்குது, ஐயோ இப்போ ரிவ்யூஸும் சும்மா சொல்லியிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இப்போ தான் அந்த அஜெண்டா லைட்டாக மாறுது. இப்போ ரீசெண்டாக ரிவ்யூ போட்டவங்க ரிவ்யூலாம் எடுத்து நீங்கள் பாருங்களேன், நல்லா தான் இருக்குது. இது இருக்குது எவ்வளோ வன்மம், நல்லா தானே இருக்குது, இது இதுக்கு இப்படி கரெக்டான ஒரு படம் தானே, இது இதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கம்பேரிஷன்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு ஜென்ரல் ஆடியன்ஸ் யாராவது பார்த்தீங்க இந்த வீடியோ அப்படின்னா அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஒரு நல்ல ஒரு படம், திருப்தியான ஒரு கதை, நீங்கள் போய் தாராளமாக உட்காரலாம். தக் லைஃப் உங்களை ஆச்சரியப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கோ அப்படிங்கிறது தான். சரி, அடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் வந்து கமல் சார் பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிவ்யூவர்ஸுக்கெல்லாம் ஸ்லிப்பர் ஷாட் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது ரிவ்யூஸ் முதல்லாம் வந்து போட்டு வச்சு நெகட்டிவாக மாற்றி வச்சுருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக மாறும்போது எல்லாத்துக்கும் ஒரு ஷாக், எப்படா இந்த படம் பாசிட்டிவாக வந்து பிக்கப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கெல்லாம் இப்போ வீடியோ பார்க்கும் பொழுது தகுந்த செருப்படியாக இருக்கும். என்னடா அது இப்படி ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வருது அப்படிங்கிறதுக்கு. ஸோ கமல் சாரோடைய படம் எப்படியும் தக் லைஃப் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 வருஷங்களுக்கு அப்புறம் எப்படி பேசப்படுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகே. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கர்நாடகாவில் ஃபிலிம் சாம்பரே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோர்ட்டுக்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நாங்களாம் பாதுகாப்புலாம் கொடுக்க முடியாது. எவ்வளோ வன்மம் பாருங்கள் அவங்க மேலே. பாதுகாப்புலாம் கொடுக்க முடியாது. தீயணைப்பு கருவி இருக்குல்ல, தீ பிடிச்சா அதை வச்சு அடடா மூதேவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். நம்ம அதை பார்க்கும் பொழுது ரொம்ப ஷாக் ஆகிட்டோம். என்னடா அது, அதுக்கு இப்படியா? அதாவது அங்கே கர்நாடகா பீப்பிள் தான் படம் பார்க்க வர போகிறான், அங்கே தீ எரியுது அப்படின்னா கர்நாடகா பீப்பிள் தான் சாக போகிறான். அதுக்கேனா நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க, எனக்கு புரியல. ஏன்னா அவங்க மிரட்டுறானுங்க, இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆனால் நாங்கள் வந்து தீ எழுதி கொளுத்துவோன்றாங்க. பாதுகாப்பு கொடுக்கணுமா? ஏன்னா தேட்டர் ஓனர்ஸ் அக்ரி பண்ணிட்டாங்க. அப்போ கோர்ட் இதை பண்ணலாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பிஜேபி ஆதரவாளர்கள் அஜெண்டா மூலமாக இந்த சொரிதாஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷக்கிருமிகளை வச்சு நல்லா இருக்கிற படத்தையும் நல்லா இல்லைன்னு சொல்லி பூதாகரப்படுத்தி கேடுகட்ட தரமாக ரிவ்யூஸ்ன்ற பேரில் மட்டப்படுத்தி வச்சுருக்கானுங்க அப்படிங்கிறது. இதை விட வேறு என்ன சான்று உங்களுக்கு வேணும்? கர்நாடகாவே இந்த அளவுக்கு யோசிக்கிறான் அப்படின்னா அப்போ இங்கே இருக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்க? அரசியலில் டிஎம்கேக்கு எம்எல்ஏ சீட்டு, அதாவது எம்பி சீட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்தோடைய பயங்கரமான கனவுங்க அது. அசால்ட்டாக கமல்ஹாசன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படிங்கிறப்ப அந்த வயிற்றுச்சலும் பொறாமும் இருக்கத்தானே செய்யும். அதுதான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னாலும் பண்ணிக்கோங்க, நல்ல திரைப்படம் எங்கேனாலும் பேசப்படும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. அடுத்து ரவி கே சந்திரன், சிம்பு எப்படி இந்த படத்துக்கு வந்தார் தக் லைஃப்க்கு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு நேர்காணலில் பேசியிருந்தார். அதாவது வந்து துல்கர் சல்மான் இல்லை அப்படின்னு ஆன பிறகு யாருன்னு யோசிச்சுட்டு இருக்க பொழுது ரவி கே சந்திரன் தான் சிம்புவை சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி சிம்புவை கன்சிடரேஷன்லேயே இல்லை.
இல்லை முடி வெட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே, முடி வெட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்காக இந்த ஷார்ட்டை விட்டுறாதீங்கன்னொடனே அவங்க அதை கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. சரி முடி தானே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ கன்வின்ஸ் பண்ணது ரவி கே சந்திரன் தான். அந்த படத்தோடைய கேமராமேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு சிம்பு நடிகர். ஆனால் சிம்பு நடித்ததுனால தான் இப்படி ஒரு நடிகர் அப்படின்றது நமக்கு வந்து தெரியுது. ஏன்னா சிம்புக்கு இவ்வளோ ஒரு நடிப்பு இருக்கா அப்படிங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அந்த அளவுக்கு எமோஷனில் பின்னிருக்காரு, ஆக்ஷனில் மிரட்டியிருக்காரு, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்கும்போது கமல் சாருக்கு ஈக்குவலாக ஃப்ரேமில் நின்று அவருக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அது சிம்புக்கு எடுத்த பாக்கியம் இந்த படத்தில் அப்படிங்கிறது ரவி கே சந்திரன் மூலமாக தான் இருக்குது. அப்புறம் தக் இன்ஃப்ளூயன்சஸ் ஒன்று கமல் சார் பண்ணார்ல, அதில் கவர் கொடுத்தாராம். யாராவது வாங்கினீங்களா? தக் இன்ஃப்ளூயன்சஸ் நீங்கள் போனீங்கல்ல, யாராவது போயிருப்பீங்களா, வாங்கினீங்களா? ஏங்க ஒரு அன்பளிப்பாக ஒரு கப்பு, ஒரு டிஷர்ட்டு, ஒரு பென்னு, ஒரு டைரி, கமல் சார் எப்பயுமே அது எல்லாருக்கும் மீட் பண்ணும்போது கொடுக்குறது தான். உடனே இவங்க வந்து அதில் படம் வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி மிரட்டுறானுங்க திருப்பி. ஏன்டா இப்படி? ஒரு மனுஷனுக்கு அழிக்கணுங்கிறதுக்கு இவ்வளோ பேர் கங்கணம் கட்டிட்டு அலைவீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது கமல் சார் இந்த மாதிரிலாம் இனிமேல் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஆஃப்டர் இந்த ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி துபாய்க்கு வேலை போகாமல் என்ன பண்ணணும் கமல் சார் அப்படின்னா, இந்த மாதிரி ஹெச்எப்ஐயில் ரிவ்யூ பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் வந்து காசு கொடுத்து விட்டு நீங்கள் ப்ரமோட் பண்ணுறான்னு சொல்லி பண்ணிட்டாங்கன்னா இந்த படத்தை வந்து கொண்டாடி இருப்பாங்க மக்கள். ஏன்னா எல்லாருமே ஒருத்தர் சொன்னால் என்ன நம்பிட்டு தற்கொலை கூட்டம் தானே பின்னாடி போகிறது இல்லை, யாரும் சிந்திச்சு சுயமாக யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறது இதன் மூலமாகவே பார்க்க முடியுது. அதனுடைய ரிசல்ட் தான் தக்லை படம் அப்படிங்கிறது தான். கமல் சார் அடுத்த படம் எடுத்தீங்கன்னா ரிவ்யூவர்ஸை கவனிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு போவாங்க அவங்க. ஏன்னா எவ்வளோ முட்டாளாக இருக்காங்க பாருங்கள் நம்ம தமிழ் சமூகம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அப்புறம் வி சேகர் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் கமல் சார் அவரோட ரசிகரை நல்வழிப்படுத்துதல் அப்படிங்கிறது அவர் தான் முதல்ல பண்ணார். கற்பனை இயக்கம் பண்ணி ஆரம்பிச்சு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கமல் சார் கிட்ட அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக இயக்குனர் வி சேகர் அவர்கள் வந்து பேசியிருந்தார். அற்புதமாக இருந்தது. அப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஹெட் செல்வ பெருந்தகை அவர்கள் தன்மானத்தை கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தார், லாபத்தை பார்க்கல, அதனால தான் இந்த ஒரு முடிவு நாங்கள் வந்து வரவேற்கிறோம் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்காரு. தட் இஸ் குட். அடுத்து த்ரிஷா வந்து இந்த படத்து மூலமாக இன்னும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நெகட்டிவ் கேரக்டர், உனக்கு என்ன இது இல்லையா, கமல் உடையம் இது பண்ணுற, சிம்பு உடையம், டேய் அது த்ரிஷா இல்லைடா அது கேரக்டரா அப்படின்றது இந்த எங்களுக்கு புரியுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு படத்தை படமாக பார்க்காம இவங்க திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா இதே வன்மத்தில் பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டரு? என் அனுஷ்கா வானம் படத்தில் நடிக்கலையா, ஸ்னேகா புதுப்பேட்டை படத்தில் நடிக்கலையா, ஏன்னா அது ஒரு கேரக்டராக பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இவங்களுக்கு ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது, என்னத்தை பண்ணுறது. அப்புறம் கமல் சார் எம்பி ஆகிட்டாரு. ஏன்னா வேட்புமனு தாக்கல் பண்ண பிறகு போட்டியின்றி தேர்வாகி விட்டார்கள் அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. அடுத்து 44 வருஷம் ஆஃப் சலங்கை ஒளி. இன்னைக்கு செல்வராகவன் ஒரு பேட்டில் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா, நான் வந்து சலங்கை ஒளி மாதிரி ஒரு படம் எடுத்துட்டேன்னா சினிமா விட்டே போயிடுவேன், அந்த சேலஞ்ச் எனக்கு இன்னமும் போயிட்டு இருக்கு, இன்னும் நான் அப்படி பண்ணல, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு படம் அப்படின்ற மாதிரி. ஸோ 44 வருடம் சலங்கை ஒளி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நியூஸ் அப்படிங்கிறது. அப்புறம் நம்பர் 8 குளோபல் பாக்ஸ் ஆஃபீஸ் ஓப்பனிங் நம்ம கமல் சாருடைய தக் லைஃப். ஸோ மிஷன் இம்பாசிபிள் அப்படின்ற படங்கள்லாம் வந்திருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வரிசைப்படுத்தி 8வது இடத்துல இருக்குது. அப்படிங்கிறப்ப டீசெண்டான ஒரு ஓப்பனிங் அப்படிங்கிறதா, ரொம்ப ஓப்பனிங் இல்லை, டீசெண்டான ஓப்பனிங் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இவ்வளோ பேசுகிற இந்த பிஜேபி சொம்புகளாக இருக்கட்டும், தக்லை படத்தை பற்றி, இந்த ரஜினிகாந்தோடைய ரசிகர்களாக இருக்கட்டும், நான் ஒரே ஒரு கேள்வி தான், தளபதி படத்தில் என்னடா அப்புறம் காயம் எடுத்து வச்சிருந்தார் மணிரத்னம்? யோசிச்சு பாருங்கள். மனைவி கொண்டுட்டு மனைவியை, அதாவது அந்த கொண்டுட்டு ஒரு கேரக்டர் கொண்டுட்டு அந்த மனைவியை அடையும் ஒரு ஹீரோவுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைய ரயில்லேருந்து தூக்கி வீசி கொண்டுட்டு வேறு யார்ட்டையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். அண்ணன் கலட்டி விட்டு தம்பியை வந்து கல்யாணம் பண்ணணும் ஹீரோயின். எப்படி பாருங்க, ஏய் இப்படிலாம் படம் எடுத்துட்டு தக்லை பற்றி பேசுறது உங்களுக்கு அருகதை இருக்காடா, முட்டாளுகளா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ரஜினி அப்செட்டாக இருக்காரா, ஏன்னா தக் லைஃப் வந்து பிஸ்னஸ் அங்கங்கே கொஞ்சம் டவுன் ஆனதுனால கலெக்ஷன் வைஸில், ஐயோ கூலிக்கு வந்து வியாபாரத்தில் கொஞ்சம் அப்படியே, ஏன்னா அவெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, 50 கோடி பேசுகிற இடத்துல 35 கோடி அப்படி தான் பேசுகிறாங்களா பார்த்தியா? அதான் சொல்கிறேன், தன்வினை தன்னை சுடும். நீ பண்ண விஷயம் உனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்படிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? அடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் டீல் போட்டிருப்பாங்களே 8 வாரம், அதை வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம் சொல்லுங்கன்னு சொல்லி ஆர்கேஃபைலேருந்து போச்சு அப்படின்ற மாதிரி ரூமர். டேய் ஒன்ஸ் டீல் போட்டது தான் 8 வாரம் நெட்ஃப்ளிக்ஸ். ஓகே, அது எதுவும் குழப்பிக்காதீங்க, சும்மா இந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருப்பானுங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.